அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, நீங்கள் செய்கின்ற ஒரு காரியத்தை ஒருவர் எதிர்க்கிறார் என்றால் நீங்கள் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். என்ன காரணத்திற்காக எதிர்க்கிறார்கள் என்பதை பொறுத்து உங்களை எதிர்ப்பவர்களுடைய முகத்திரையும் அங்கே கிளியும். இதுபோலத்தான் கடந்த வாரம் நடந்து முடிந்த அந்த கார் பந்தயத்தை பற்றி எதிர்க்கட்சிகளும் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஜெயிக்க துப்பில்லாத நபர்களும் வன்மத்தை கக்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு மாநிலம் தனது அடுத்த கட்ட வளர்ச்சியை வெளி உலகிற்கு காண்பிக்கிறது. உலக தரத்திற்கான சில நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டுகிறது. இலவச ரேஷன் அரிசி, மலிவு விலை மளிகை பொருட்கள், இலவச மருத்துவம், இலவச மருந்துகள், கலைஞர் காப்பீடு மூலம் இலவச அறுவை சிகிச்சைகள், குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி பள்ளிகளிலே மதிய உணவு, இலவசமான புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், இலவச கல்வி, எவ்வளவும் தந்துவிட்டு ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு மாநிலம் தன்னுடைய வளர்ச்சி பாதையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது. இப்பொழுது கார் ரேஸ் நடந்து கொண்டிருக்கிறதால் அடுத்தது கால்பந்தாட்டம் நடக்கும். ஒரு வளர்ச்சி பெறாத மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், நீங்கள் நண்பர்களே, இந்தியாவின் ஒட்டுமொத்த ஜிஎஸ்டி வரி வசூலையும் அங்கே கொட்டினாலும் அவர்களால் தங்கள் மாநிலத்தை வலிமையாக்கி கொள்ள முடியாது. ஏன்னால் அவர்களுக்கு படிப்பறிவு இல்லை. இன்னமும் அந்த மாநிலத்தில் ஜமீன்தாரி முறை இருக்கிறது. நீங்கள் ஒரு கிராமத்தில் நீங்கள் படித்து நல்ல உத்தியோகத்துக்கு சென்று சம்பாதித்தாலும் ஜாதி அடிப்படையிலே இன்னும் உங்களை ஏளனமாகத்தான் பார்ப்பார், உங்களை அடிமையாகத்தான் வைத்திருப்பார்கள். ஒரு அரசு அலுவலகங்களிலே நீங்கள் தேர்வு எழுதி ஒரு அதிகாரியாக சென்றாலும் அந்த அலுவலக உதவியாளராக இருப்பவன் ஏளனம் செய்வான் ஜாதி அடிப்படையில். ஸோ இப்படிப்பட்ட மாநிலத்தை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டை ஒப்பிட்டு ஏதோ தமிழ்நாடு வளர்ச்சியில் பின்தங்கிய மாநிலம், உணவுக்கே வழியில்லாத ஒரு மாநிலம் போல ஒரு சிலர் சித்தரிக்கிறார்கள். நண்பர்களே, இங்கே ஒரு சுயமரியாதை, எந்த இடத்திலும் சுயமரியாதை இருக்கிறது. இந்த உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், ஒரிசா, மேற்கு வங்கம், இந்த மாநிலத்திலிருந்து படையெடுக்கிற தினமும் ஆயிரக்கணக்கான பேர் தமிழ்நாட்டுக்கு படையெடுக்கிறார். ஒரு வளர்ச்சி இல்லாத, ஒரு உணவு கூடல வழி இல்லாத மாநிலத்துக்காக இத்தனை பேர் வேலைக்கு வருவார்கள். ஆகவே நண்பர்களே, நமது முதலமைச்சருடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை எதிர்நோக்கி நாம் காத்து கொண்டிருப்போம். தமிழ்நாட்டை ஒரு தன்னிறைவடைந்த ஒரு மாநிலமாக நம்ம பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றிகளும் வணக்கங்கள்.